வணக்கம். இப்போ இங்கே வந்து தட்டை ரெசிபி பார்க்கலாம். தட்டை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பழங்காலத்து கூடன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 60+ இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும். வீடுகளில் வந்து எப்படி அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து இந்த பழைய காலத்து தின்பண்டங்கள்லாம் பண்ணுறது வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இருக்கும். அதுவும் பண்டிகை காலங்களில். இங்கே வந்து நான் உளுத்தம்பருப்பு பவுடர் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் அதாவது பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு 500 ml, அதாவது அந்த மெஷர்மெண்ட் கப்பில் அந்த 500 ml மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, இது மாதிரி ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார், மைதா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட்டு, அந்த அளவுகள் இருக்கும். இந்த மாதிரி கப்பில் வந்து ஒரு 500 ml ரைஸ் ஃப்ளாருக்கான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கீ இல்லைன்னா பட்டர் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாய், தேங்காய், அப்புறம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். இல்லைன்னா சில்லி பவுடர், இல்லைன்னா தேங்காய்க்கு அரைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் வந்து நம்ம துருவி போடலாம், நம்ம இஷ்டம்தான். அப்புறம் கடலைப்பருப்பு சிறிது வந்து ஊற வச்சு போட்டிருக்கேன். சில பேர் கடலைப்பருப்போடு உளுத்தம்பருப்பு போடுவாங்க, நனைய வச்சுட்டு அதையும் சேர்த்து போடுவாங்க. தேங்காய் விருப்பம்னா போடலாம், பெருங்காயம் விருப்பம்னா போடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும். சில ஐட்டங்கள் வந்து அந்த அதாவது நம்ம கூட சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சில பேருக்கு கடலைப்பருப்பு பிடிக்காது, சில பேருக்கு உளுத்தம் பருப்பு நம்ம அரைச்சி போடுறோம் இல்லையா, எதுக்கு உளுந்து மறுபடியும் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட்டு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 500 ml ஃப்ளாருக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான் எவ்வளோ போடணுமோ. அதுக்காக ஒரேடி நிறையவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது, திட்டமாக போடணும். அதுதான். இப்போ செஞ்சு வச்ச மாவு வந்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி அது மேலே பிளாஸ்டிக் கவர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வச்சு நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணால் அழகாக ரவுண்டாக வந்துடும். திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நிதானமாக ஒரு திக்னஸோடு நம்ம எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா கருகி போயிடும். ஸோ எல்லாத்தையும் பண்ணி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம தட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது ரொம்ப சுவையாகவும் கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் பண்ணினா ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ everyone for watching this video and support this channel. நான் வந்து சோப்பு இந்த மாதிரி தின்பண்டங்கள் செய்து விற்பனைக்கு வைக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து என்னோடய ப்ராடக்ட்டு வாங்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.